ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன் வச்சுருப்பீங்கள, எங்களுக்கு என்னென்னா நான் வந்து ஒரு அம்மா வயிற்றில் பிறக்கிற குழந்தையா அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆமாம், என்னென்னா எந்த கெட்ட எண்ணமோ எந்த தீய பழக்கமோ எந்த ஒரு சிந்தனையும் யாருக்கும் விரோதியாகவும் இல்லாமல் யாருக்கும் நம்ம துரோகியாகவும் இல்லாமல் அதே மாதிரியே இருந்துட்டு போயிடணும் தான் என்னோடய எண்ணம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய வீடியோவால், அதாவது நாங்கள் போகிற காமெடி கண்டென்ட்டால் நீங்கள் சிரிக்கணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை ரசிக்கிற மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு இந்த வருஷத்தில் 50K சப்ஸ்கிரைப் வாங்குகிறோம். அதுக்கான உழைப்பை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உன்னோட ரெசல்யூஷன் என்ன பட்டு? அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் இந்த 2025 எல்லாமே கிடைக்கணும், நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் கடவுளுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் அதுவுமா வந்து நாங்கள் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பஞ்சவடி கோவில் கூட்டுரோடு பக்கத்தில் இருக்குது. செம கூட்டம், ஐயோ பயங்கரமான கூட்டம். நான் இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ரொம்ப தூரத்துக்கிட்ட வண்டி விட்டுட்டு நடந்து வரேங்க பாருங்க, பின்னாடி டிராஃபிக் பாருங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த கோவில் வந்து நல்லா ஃபேமஸான கோவில், ஆஞ்சநேயர் கோவில். ஆஞ்சநேயர் வந்து செம உயரமாக இருப்பாங்க, நல்லா சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் தான். பின்னாடி செம வண்டி நிற்கிது. பட்டு பார்த்து வா பட்டு, வாங்க கோவிலுக்கு போகலாம். கோவில் அழகாக இருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 2-3 டைம் காட்டியிருக்கேன். அப்படியே நியூ இயர் வந்து ஜாலியாக கொண்டாடலாம். கடவுள் தான் முதல்ல. நம்ம மணக்குள விநாயகர் கோயில் போகலான்னு பார்த்தோம். அங்கே நியூஸில் 2 தெரு 3 தெரு கியூவில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி போகலாம், அப்புறம் என்ன பண்ணுறது, வந்துட்டோம்ல. பட்டு கூட்டத்து பாரு, ஓ பின்னாடி பாரு, ஓ பின்னாடி பாரு எவ்வளோ கூட்டம் பாரு. சொல்லுவார் அவரு. பார்த்து போ. கடத்தேருலாம் இருக்குது இல்ல? எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம்லாம் பஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் பஸ் வராது. ஆமாம், நல்லா கூட்டம். பாண்டியில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குமோ அதே மாதிரி. ஆமாம். கிரி அங்கே இல்லை, கிரியா அங்கே இல்லை கோயில். தேவர் தேவர் இது கோயில், நீ எங்கே போய்கினே இருக்கிறா? போ 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 போ. எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு தான் அங்கே பூ வாங்கி தரேன்னு சொன்னேன். இங்கே எல்லாம் துளசி மாலையாக தான் இருக்குது. சரிவா, செப்பல் விடு, வா உள்ள போலாம், வா. எங்கடா எங்க? சரி போ போ வா. நீ வாங்கி அப்புறம் என்ன பண்ண, வாங்கி பட்டு. எல்லாம் கத்துறாங்க, டிராஃபிக் ஆகுது. ஆமாம், நான் கூட நினைக்கல பட்டு. மற்ற நாள்லாம் இங்கேருந்து எப்படி தெரியும்? மற்ற நாள்லாம் கூட்டமே இருக்காது. டாய் கம்முன்னு இருறா. உள்ள வந்தாச்சு இல்லை, 1/2 மணி நேரம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். சாமி பார்த்துட்டேன். ஆமாம்.
அப்படியே சாமி பார்க்க வந்தாச்சு இல்லை? சாமி அழகு அவ்வளோ அழகா பட்டு போலாமா? போலாம், அப்படி போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே வந்து பிரசாதம் போட்டாங்க, சாம்பார் சாதம். என்னவா என்னவா என்ன வேணும்? வத்து என்ன வேணும்? இங்கே பாரு. சக்கரை பொங்கல் பட்டு இங்க வந்து கோஇன்சிடென்ட்டா என்ன நடந்தது சொல்லு. சித்தப்பா வந்துட்டாங்க. என்னுடைய அக்காவும் மாமாவும் வந்து பார்த்துட்டோம், செம ஹாப்பியா இருந்தது. எதிர்ச்சியா நாங்க வந்து கோயிலுக்கு வந்தோம். நாங்க பிளான் பண்ணிலாம் வரவே இல்லை, அப்படியே கோஇன்சிடென்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம். சித்தப்பா பார்த்த உடனே அப்புறம் நீ லட்சுமி சித்தப்பா சொன்னது வந்து அக்கா வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சித்தப்பாட கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களா, அதான் லட்சுமி சித்தப்பா பேர் சொல்லி சொன்னேன். சரி, இப்போ நம்ம வந்து இவங்க நேரம் ஆரோவில் பீச் போறாங்க, நாம வந்து அக்கா வீட்டுக்கு போறோம். கீழப்பாளையம். ஆமா, வீட்டுக்கு தானே போறீங்க? பக்கத்துல இவங்க வீட்டு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தான், அதுக்கு விட ஆசை வரும். நாங்க ஆசைடா, அவங்க எங்க பசங்களுக்கு குட்டி பசங்க இருக்காங்களா, மாமாடைய ஃப்ரெண்டு பீச்சுக்கு போறதுக்கு வந்தாங்க. நாங்க இடைஞ்சாடி ரோட்ல நாங்க கோயிலுக்கு வந்தோமா, அவங்க என்ன பண்ணாங்க பார்த்துட்டு சரி நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு போனாங்க. அவங்க உங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்க, நீங்க அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். தம்பி நல்லா தூங்கினே வந்தான், நான் அப்படியே உட்காந்துட்டேன். நான் சாப்பாடு வச்சுச்சா சோறு வடித்தாங்க, மீன் குழம்பு, நேற்று மீன் குழம்பு, அதே சாப்பிட்டுக்க வேண்டிதான். அப்புறம் எனக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கெங்கே அங்கெல்லாம் போகணும், ஆனால் போகலை. பட்டு வந்து கோயிலுக்கு தான் போகணுன்ற மாதிரி போனாங்க, வந்தாச்சு. அதே கோயில் நம்ம ஊர்லேயே இருக்குது இல்லை, நம்ம ஊர்லேயே சாமி கும்பிட்டு நம்ம வீட்டில் இருந்துருக்கலாம். நான் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன், அக்கா வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்து பட்டுக்கிட்டு கேட்டேன், என்ன கோயிலுக்கு போகலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியல நீ சொல்லுன்னு சொன்னாங்க. நான் வந்து பஞ்சவாடி போகலாமான்னு கேட்டேன், ஊன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஊன்னு சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுக்கு வேணாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்து இங்கே எங்கேயாவது பக்கத்தில் சாமி கும்பிட்டு வந்துருக்கலாம். எனக்கு அது என்னன்னு புரியவே இல்லை. உங்களுக்கு எதாவது புரிஞ்சால் சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறோம், ஒன்று வேறு எங்கேயாவது பீச்சுக்கு, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச இடம். எனக்கு பிடிச்ச இடம் என் அக்கா வீடு. அங்கே போனால் பசங்க கூட ஜாலியாக விளாடுவோம். என் அக்கா பொண்ணை போய் இப்படி ஒரு அடிப்பேன், அப்படி ஏதாவது கலாய்ப்பேன், ஜாலியாக இருக்கும். அங்கே ஏதாவது சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்படின்ட்டு ஈத்துன்னு வந்துட்டா. அதுக்கு இங்கே சாமி கும்பிட்டு இங்கே வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருக்கலாம். சரி விடு, என்னமோ கோயிலுக்கு போகணும் வந்தோம். ஆனால் கோயிலில் சாமியை பார்த்தோம், செம கூட்டமாக இருந்தது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 தலை இருக்கும். இங்கே 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 பின்னாடி இங்கே வந்து இதுக்கு மேலே ஒரு மூஞ்சி இருக்கும், பஞ்சவாடி. நீ சாப்பிட்டியா? காலைல சாப்பிட்டியா?